நம்மளோட முதல் பகுதி நிர்வாகம் மற்றும் சமூக நீதி. இதுல நம்மளோட முன்னேற்றத்துக்கான சில முக்கியமான திட்டங்களையும் அரசின் கொள்கை முடிவுகளையும் பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்கறது நமஸ்தே திட்டம். இதோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? துப்புரவு தொழிலாளர்களோட பாதுகாப்பு, அவங்களோட கண்ணியம், இது ரெண்டையும் உறுதி செய்யறதுதான். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இந்த திட்டத்தை ரொம்ப முக்கியமா முன்னெடுக்குது. அடுத்ததா பிரதமர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். இதுல ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஃபைனல் இயர் படிக்கிற யூஜி, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இனி அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு 18 25 வரை. இது மாணவர்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கற வாய்ப்பு. நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நாம பாக்குற தேதி ஏப்ரல் 24. இந்த நாள் நம்மளோட அரசியல் வரலாற்றுல ஒரு ஸ்பெஷலான நாள். அது ஏன் அப்படின்னு பாப்போம் வாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா சஷக்த் பஞ்சாயத் சர்வாங்கின் விகாஸ். சிம்பிளா சொல்லணும்னா அதிகாரமுள்ள பஞ்சாயத்துகள் மூலமா முழுமையான வளர்ச்சி. இதுலேருந்தே தெரியுது இல்லையா கிராமப்புற வளர்ச்சிக்கு அரசு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 73. 1992 வந்த இந்த 73வது சட்ட திருத்தம் தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துச்சு. உள்ளாட்சி அமைப்புகளை பவர்ஃபுல் ஆக்குச்சு. சரி, நிர்வாகம் பார்த்தாச்சு. அடுத்து நாம சயின்ஸ் அண்ட் எக்கனாமி பக்கம் போகலாம். ரிசர்ச் மற்றும் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல இந்தியா செஞ்ச சில பெரிய சாதனைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இது நம்ம உள்நாட்டு உற்பத்தி துறையில ஒரு பெரிய மைல்கல்லுன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எவரெடி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தான் இந்தியாவோட முதல் ஆல்கலைன் பேட்டரி யூனிட்டை ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கியிருக்காங்க. அடுத்ததா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதாவது ICMR, அவங்களோட ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு வசதிய தேசிய முன் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமா, அதாவது NIPCR தரம் உயர்த்தியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? புது புது மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுலயும் டெஸ்ட் பண்றதுலயும் இந்தியா தற்சார்பா அடைய இது ரொம்பவே உதவும். இந்தியாவை ஒரு ஃபார்மா ஹப்பா மாத்துறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப் இது. இப்போ ஆவியேஷன் செக்டாருக்கு வருவோம். அரசாங்கம் ஒரு முக்கியமான இலக்கை செட் பண்ணியிருக்காங்க. 2027க்குள்ள விமான எரிபொருளோட 1% சஸ்டெய்னபிள் ஆவியேஷன் ஃபியூவல், அதாவது SAF கலந்திருக்கணும்னு கட்டாயமாக்கியிருக்காங்க. இது சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு நல்ல முடிவு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது டிப்ளோமசி அண்ட் டிஃபென்ஸ். உலக அளவுல இந்தியா தன்னோட உறவுகளை எப்படி பலப்படுத்துதுன்னு பார்க்கலாம். குறிப்பா 2 முக்கியமான பார்ட்னர்ஷிப்ஸை பத்தி பேச போறோம். சமீபத்துல நடந்த ஒரு பெரிய விசிட்டுக்கு பிறகு சவுத் கொரியாவோட நம்மளோட உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷனையும் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு ஒரு கிளியரான டைம் லைனும் இருக்கு பாருங்க. 2026ல ஆரம்பிச்சு 2028ல ஒரு ரிவ்யூ, அப்புறம் 2030ல இலக்குகளை அடையணும்னு ஒரு தெளிவான பிளானோட போறாங்க. இது வெறும் பேச்சுவார்த்தை இல்ல, ஒரு ஆக்ஷன் பிளான். இன்னொரு பக்கம் நம்ம பக்கத்து நாடான இலங்கையோட நம்ம கடற்படை ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பேரு INSLN DIVEX 2026. இது கொழும்புல நடந்துட்டு இருக்கு. சோ இத பார்த்தா ஒன்னு புரியும். ஒரு பக்கம் சவுத் கொரியாவோட ஒரு லாங் டேர்ம் டிப்ளமேட்டிக் பிளான், இன்னொரு பக்கம் இலங்கையோட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் மிலிட்டரி ட்ரெய்னிங். இதுதான் இந்தியாவோட ஃபாரின் பாலிசியோட பலம். அதாவது தேவைக்கேத்த மாதிரி பல வழிகள்ல செயல்படுறது. சரி, கடைசியா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய 2 முக்கியமான தேதிகளை பார்த்துடலாம். ஏப்ரல் 23 உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம். இந்த நாளை யுனெஸ்கோ தான் முன்னெடுத்து நடத்துறாங்க. உலக அளவுல வாசிப்பையும் புத்தக வெளியீட்டையும் கொண்டாடுறது தான் இதோட நோக்கம். இந்த வருஷத்துக்கான தீம் பூர்வகுடி குரல்கள், மூதாதையர் மொழிகள் மூலம் எழுத்தறிவு. அதாவது நம்மளோட பாரம்பரிய மொழிகள் மூலமா எழுத்தறிவை வளர்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சோ ஒரு குவிக் ரீகேப். அடுத்தடுத்து வர 2 நாட்கள். ஏப்ரல் 23 உலக புத்தக தினம், ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம். 2மே ரொம்ப முக்கியமான நாட்கள், மறக்காதீங்க. அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா முன்னேற்றங்களுமே ஒன்னோட ஒன்னு தொடர்பில் இருக்கிறது தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இதுல எந்த துறைக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.